தொடரும் தொடரும் தொடரும். நகராட்சித்துறை சார்பில் 2500 பேருக்கு பணி ஆணையம் வந்தாங்க. அதுல ஒரு 35 பேருக்கு மேல 100 மேற்பட்டவர்கள் லஞ்சம் வாங்கினது அமலாக்கத்துறையில திமுக நேற்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கடுமையான குற்றச்சாட்டு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது. மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த 3 பேரோட சினிமாவும் திறக்க இருக்காங்க. துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு குழுமியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு டிடிவி சிறகநாதன் அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பணித்திருக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்த இன்னைக்கு தானே வந்து இங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சென்று இருக்கிறோம். உறுதியாக வரும். தொடரும் தொடரும் தொடரும். ஏற்கனவே 2 ஆண்டுகள் கூட்டணி இருக்கிறது தெரியும். அம்மாவின் தீவிர தொண்டரும் புரட்சித் தலைவரின் காலத்திலிருந்து இயக்கத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மூத்த நிர்வாகிகளாகிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு நமது பசும்பொன் தேவர் ஐயா அவர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குடும்பத்தில் இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் பொழுது அம்மா அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் சரி எதிர்கட்சியாக இருக்கும் போதும் இங்கே வந்து செல்வதில் பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமக ஐயா அவர்களின் குருபூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார். துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கரம் கோர்த்து தேர்தலில் நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம். நான் பலமுறை சொல்லிட்டேன். துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான். அனைவருமே இங்கே நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம். அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கீங்க. மற்றெல்லாம் பின்னாடி உறுதியாக செங்கோட்டையன் எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு ஏதோ சொன்னார். இன்றைக்கு வந்துவிட்டார். இந்த நிகழ்ச்சியில நமது தென் தமிழ்நாட்டிற்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழக முன்னோடி வந்திருக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்க. தம்பி, அதாவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள்
மீண்டும் திமுக ஆட்சி வழிவரும் தான் என்று சொன்ன திமுக ஆட்சி வரும் சொல்லலாம். அது மாதிரி நீங்க முன்ன கேட்டீங்க, சின்னப்பா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள அவர்கள் காலதாமதமாக ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையில் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்களெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று எங்கள் அபிராமத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கூட்டம் தெரியும், எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களிலிருந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து வாகன நெருக்கடி போக்குவரத்து இருப்பதால் நாங்கள் கவனமாக நடந்திருக்கிறோம். எங்கள் சின்னமாவெல்லாம் இன்னும் வந்து சேர முடியும். அவர்கள் மனதால் எங்களோடு நின்றைக்கும் இருப்பார். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் நிறுத்தப்பட வேண்டும். உண்மையான அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவரின் ஆட்சி, புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம். இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதன் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக அதாவது நான் அதை சொல்ல இவர் சொல்லுவது ஒரு நரித்தனமாக சொல்கிறாரு. இருந்தாலும் யார் சொன்னாலும் 40-50 ஆண்டுகளாக இந்த தென்தமிழத்து மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்கிற எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குன்னு சொல்ல, இன்றைக்கு முதல்வர்கள் அதை ஒத்துக்கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான். நகராட்சி துறை சார்பில் 2500 பேருக்கு பணியாளர் இருந்தாங்க. அதுல ஒரு 35 பேருக்கு மேல 100க்கும் மேற்பட்டவர்கள் லஞ்சம் வாங்கினது அமலாக்கத்துறையில திமுக நேற்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. கடுமையான குற்றச்சாட்டு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கிறது. திமுக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஊடகங்களில் பார்த்தோம், குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. அது என்ன, அது அவங்க விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு, என்ன ரிசல்ட் வந்து பார்த்துட்டு நாம் அவருக்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது 52லிருந்து 2004 வரை 8 முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 2004க்கு பிறகு 21 ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள், புகார்கள், வாக்கு திருட்டு என்றால்தான் புகார்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று 65 லட்சம் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதால் நீதிமன்றம் வரை, உச்சநீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது. கடந்த வாரம் ஏற்பட்ட புயல திமுக அரசு எப்படி கையாண்டாங்க? இந்த வடகிழக்கு பருவமழை தயார் நிலையில இருக்காங்க. இப்ப வந்து இப்பதான மழை காலம் தொடங்கிட்டு எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை நாங்கள் எதிர்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி அல்ல. அப்பா தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்பதும், சரியாக நடந்தால் அதை பாராட்டுவது தான் அம்மா மக்கள் நினைப்பார். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இதை உடனே கூட்டணிக்கு போயிருவீங்க, அந்த பக்கம் செய்யறாரு, இந்த பக்கம் செய்யறாருலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதை ஆதரிப்போம். இல்லை என்றால் அதை எதிர்ப்போம். ஏன் ரொம்ப அவசரப்படுறீங்க? ஆள் இருக்கு, பொறுமையா இருக்கு.
உருவாக்கப்படும் இயக்கம் புரட்சி தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களை வழிகாட்டியுள்ள நம்மளை வாழ நாம் அனைவரும்